பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த ஆய்வுமுறை கோச்சார சனி லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் அதிபதிகளை பார்க்கும் 2.5 வருடத்திற்குள் திருமணம் நடைபெறுகிறது. நவாம்சத்தில் 7ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் வரும் காலம் திருமணம் நடைபெறுகிறது. நம்முடைய முரளிதரன் ஐயா அவர்கள் திருமணம் காலம் எப்பொழுது அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து அல்லும் பகலும் அலைந்து கடுமையாக உழைத்து ஒரு அற்புதமான ஒரு ஃபார்மெட் எடுத்துருக்கிறாரு. ஈஸி ரூல் பார்த்த உடனே திருமண காலத்துக்கு 2 ரூல் தான். 2 ரூலா எத்தனை ரூல்னு தெரியல. டக்குன்னு இப்போ வந்து சொல்ல போறார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். எனக்கு ஜோதிடம் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் மரியாதை வணக்கம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துகிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பேச அழைத்த திரு யோகி வாராக் சக்தி பீட ஜோதிட யோகி ஆதித்யநாத் குருஜி அவர்களுக்கும் வணக்கம். 19வது மாதாந்திர கூட்டத்திற்கு என்னை பேச அழைத்தார்கள், அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப ஜோதிட களஞ்சியம் பாகம் 1 என்ற புத்தகம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு புத்தகம் வச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் திருமணம் ஆகும் காலம், திருமணம் நடைபெறும் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருந்தது. அந்த புத்தகத்தில் பார்த்துட்டு ஆய்வு பண்ண பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணதில் அதில் கிடைச்ச பாயிண்ட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த ஆய்வுமுறை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல கோச்சார சனி லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் அதிபதிகளை பார்க்கும் 2.5 வருடத்திற்குள் திருமணம் நடைபெறுகிறது. கோச்சார குரு லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் அதிபதிகளை பார்க்கும் ஓராண்டிற்குள் திருமணம் நடைபெறுகிறது. கோச்சார குரு நவாம்சத்தில் 7ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் வரும் காலம் திருமணம் நடைபெறுகிறது. கோச்சார சூரியன் சந்திரன் ராசிக்கு சந்திரனுக்கு 3, 6, 10 பவனில் வரும் மாதங்களில் திருமணம் நடைபெறுகிறது. சந்திரன் இருக்கும் இடத்திற்கு கோச்சார சூரியன் வரும் மாதமும் திருமணம் நடைபெறுகிறது. இது மிக எளிமையாக கொடுத்துருக்காங்க ரூலு. இதில் நிறைய ஜாதகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆய்வு பண்ணதில் கைக்கு ஒரு 15 ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். இந்த புஸ்தகம் எஸ்பி சுப்பிரமணியம் அவர்கள் போட்ட குடும்ப ஜோதிட களஞ்சியம் பாகம் 1 புஸ்தகம் வந்து 90ல் போட்டுப்பான்னு நினைக்கிற முதல் பதிப்பு 33 தான் வருது புக்கு ரேட்டு. பட் நான் ஜோதிட ஜாதக ஆய்வு எடுத்ததில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் 55ல் பிறந்திருக்கார். அவர் 55ல் பிறந்திருக்காரு. அந்த வீட்டுக்காரமாக வந்து 60ல் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு 80ல் மேரேஜ் ஆகிருக்கு. 1980ல் மேரேஜ் ஆகிருக்கு. இந்த ரூல் கரெக்டாக வருது. அவர் அந்த எதிர்த்து வீட்டுக்காரர் வந்து மேஷ லக்னம், 7ஆம் இடத்த கோச்சார சனி சிம்மத்திலேருந்து பார்ப்பார். அப்போ மேரேஜ் ஆகிருக்கு அவருக்கு. அந்த வீட்டுக்காரம்மா வந்து சிம்ம ராசி, கோச்சார சனியை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார் சிம்மத்திலேருந்து. அந்த காலம் மேரேஜ் ஆகிருக்கு. இது ராசியில். நவாம்சன் வரும்போது ஒருத்தருக்கு வந்தால் போதும், 2 பேருக்குன்னு அவசியம் கிடையாது. இதில் அவருக்கு வரல. அந்த அம்மாவுக்கு நவாம்சத்தில் லக்னம் வந்து கடக லக்னம், 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் சனி பகவான் விருச்சகத்தில், கோச்சார குரு கடகத்தில் இருப்பார் நவாம்சத்தில். ஸோ திரிகோண சேர்க்கை. அந்த காலம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. இது மேரேஜ் ஆனது 1980ல். இந்த புஸ்தகம் முதல்ல வந்து 90. ஸோ அந்த ரூல்லாம் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு 15 ஜாதகம், நிறைய ஜாதகம் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு 15 ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல கோச்சார சூரியன் வரும்போது மேரேஜ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏற்று வீட்டில் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது கோச்சார சூரியன் அவங்களுக்கு வந்து மிதுனத்தில் இருக்காங்க. மேரேஜ் ஆகும்போது 26/6/1980ல் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல 3, 6, 10, 11ல் கோச்சார சூரியன் வரும் காலம் திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக ரூல் கரெக்டாக வருது.
இந்த மாதிரி இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும்போது எங்கள் ஒய்ஃப் மகர ராசி. எனக்கு கார்த்திகை கடைசி தேதி மேரேஜ் ஆனது, கார்த்திகை மாதம் கடைசி தேதியில். ஸோ மகர ராசி 11 கோச்சார சூரியன். இந்த மாதிரி ஆய்வு பண்ணி வச்சுருக்க ரூல் இது மிக எளிமையாக இருக்குது. திருமணம் ஆகும் காலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப மிக எளிமையாக இருக்குது இந்த ரூல்லாம். இந்த புஸ்தகம் மிக அருமையாக இருக்குது. இந்த புஸ்தகம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். போன தடவை மாதம் மீட்டிங்கில் 3ஆம் மாதம் 8ஆம் தேதி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க உத்தியோகத்தை பற்றி பேசியிருந்தேன். அரசாங்க பணி எப்போ கிடைக்கும், யாருக்கு அமையும்னு கேட்டிருந்தேன், அமைச்சு பதிவு போட்டிருந்தேன். அதெல்லாம் வரவேற்பு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொல்லத்துலேருந்து கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது அமைப்பு இருந்து சொல்லியிருந்தோம். அதுக்கான என்ன ரெமினரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலிமா நான் முதல் போன மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன் 8ஆம் தேதி. அப்போ தான் முதல்ல என்ட்ரானேன். என்ட்ராகி பேசினது தான் எனக்கு அப்போ ஒரு கிரெடிட். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த யோகி வாராத பீடத்துக்கும் ஐயா யோகி காந்திஜ குருஜி அவர்களுக்கும். இப்போ 2வது தடவை திருமணத்தை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா குடும்பம் பொதுவாகவே ஒரு மனித வாழ்க்கையில் முதல்ல வேலை, அரசாங்க வேலை, அப்புறம் திருமணம், ரெண்டுமே நான் ஆய்வு பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். போன தடவை அரசாங்க உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும், தனியார் உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் எடுத்திருந்தேன். இப்போ திருமணம் ஆகும் காலம் ரொம்ப மிக எளிமையாக கொடுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி ஆய்வு பண்ணதில் கரெக்டாக எல்லாமே நல்லா வந்திருக்கு. 15 ஜாதகத்தில் இந்த ராசிக்கு வர்ற அம்சம் கரெக்டு. அதில் ஒரு 10 ஜாதகம் நவாம்சத்துக்கு கோச்சார குரு ஆண் ஜாதகமாக இருந்தால் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் நவாம்சத்தில் எங்கே இருக்காரோ அதற்கு கோச்சார குரு திரிகோணத்தில் தொடர்பு, 7ஆம் பார்வை அல்லது 1-5-9 பார்வை. பெண்ணுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அல்லது செவ்வாய் நவாம்சத்தில் எங்கே இருக்காரோ அதுக்கு கோச்சார குரு தொடர்பு. இந்த காலம் மேரேஜ் அமைஞ்சிருது. இது 100% கரெக்டாக இருக்குது. இது தகவலுக்காக அளவு பதிக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. இதை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு அதிஜ குருஜி அவர்களுக்கு மிக்க நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. என் பேர் முரளிதரன், தருமபுரியிலிருந்து வந்திருக்கேன் ஜோதிடர். என்னோடய செல் நம்பர் 8754260731 8754260731. அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா போகிற 2 மாதம் முன்னாடி பேசினீங்களா, மார்ச் 8ஆம் தேதி பேசினார். ஐயாவுடைய ஷார்ட்ஸ் எவ்வளோ தம்பி போணுச்சு, 20,000 வியூஸ் தாண்டி போயிருக்குது. ஓகேங்களா. ஐயாவுக்கு நிறைய ஃபோன் கால் வருது. நான் தான் கூப்பிட்டு சொன்னேன், ஐயா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் முரளிதரனான்னு கேட்டாருங்க. இன்னும் பேர் வேணால் மாற்றிக்கலான் இருக்கிறேங்க, என் பேருக்கு ஒருத்தரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் முரளிதரனான்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை தான் கேட்டாங்க. அதனால தான் பாருங்கள் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போடும்போது அவங்கவுங்க நம்பரே போட்டுறோம், அவங்க நம்பருக்கே கால் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால் ஐயாவுடைய பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணாங்க. அதே மாதிரி ஐயா சொன்னார், கேரளாவா இங்கே கொல்லத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, சார் ஏன் நான் ஜாதகம் பார்த்தேன் 2 காசு சம்பாதிச்சேன் சார்னாரு. ரொம்ப நன்றி. ஐயா அவர்களுக்கு செல்வமணி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துவார். இதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இதில் என்னன்னா நம்ம பேச வந்தால் அந்த டாப்பிக்கு ஆய்வு பண்ணிட்டு தான் பேசணும். ஆய்வு பண்ணால் பேசக்கூடாதுன்னு தான் இதனால் பொறுமையாக இருந்தேன். ரூல் எடுத்தோம், இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் திருமண பொறுத்தவரைக்கும் திருமணம் அவங்க காலம் நிறைய ரூல் இருக்குது, இதில் ஒரு ரூல். நன்றி. நன்றி.